Hi students, this is Class 10 Maths, Chapter 6 Trigonometry, Example 6.12. Prove that tan square A minus tan square B equal to sin square A minus sin square B by cos square A into cos square B. Okay, இது வந்து டோட்டலாக left hand side, இது வந்து right hand side. Okay, இப்போ நான் இங்கே left hand side எடுத்துக்க போகிறேன். left hand sideல என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan square A minus tan square B. Okay, இப்போ tan square A க்கு பதிலாக sin square A by cos square A அப்படின்னு எழுதிடலாமா? அதே போல் tan square B க்கு பதிலாக sin square B by cos square B அப்படின்னு எழுதிடலாம். அதாவது tan theta equal to sin theta by cos theta. ஸோ இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ cos square A and cos square B க்கு நம்ம LCM எடுத்தால் இது ரெண்டோட ப்ராடக்ட் தான் வரும். அதாவது cos square A into cos square B. அப்போது cos square B ஆல் sin square A மல்டிப்ளை பண்ணணும், cos square A ஆல் sin square B மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போது sin square A into cos square B. நடுவில் மைனஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். அப்புறம் cos square A into sin square B. ஓகே, இப்போது நியூமரேட்டரில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் நம்ம சைனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் இங்கே ஒரு பேசிக் ஐடென்டிட்டி எடுத்துக்கலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 இல்லையா? தென் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதாவது இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம அந்த சைடில் கொண்டு போகணும்னா மைனஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இங்கே இந்த சைன் ஸ்கொயர் ஏவை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இந்த காஸ் ஸ்கொயர் பிக்கு பதிலாக நம்ம 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி அப்படின்னு போட்டுடலாம். அதே போல் இந்த சைன் ஸ்கொயர் பியை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இந்த காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, டினாமினேட்டரில் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி நான் அப்படியே எடுத்துட்டேன். இப்போது இந்த சைன் ஸ்கொயர் ஏவை நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம். அதே போல் இந்த சைன் ஸ்கொயர் பியை நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போது சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 சைன் ஸ்கொயர் ஏ தான் வரும். தென் சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் பி மைனஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டுக்கலாம். சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் பி. ஓகே, அடுத்து மைனஸ் சைன் ஸ்கொயர் பியால் 1 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் சைன் ஸ்கொயர் பி தான் வரும். அடுத்து மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இன்ட்டு மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ வந்து ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி அப்படின்னு வரும். ஓகே, பை மறுபடியும் நான் டினாமினேட்டரில் சேஞ்ச் பண்ணல, டினாமினேட்டரை அப்படியே எடுத்துக்கிறேன். காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பி அது அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் பி ஒன்று மைனஸில் இருக்குது, இன்னொன்று ப்ளஸில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அது கேன்சல் பண்ண பிறகு மேலே மீந்து நிற்கிறது வந்து ஒரு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. ஓகே, அது மேலே போட்டுடுவோமா? சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி மாத்திரம்தான் நியூமரேட்டரில் மீந்திருக்கு. கீழே டினாமினேட்டர் ஆஸ் இட் இஸ் இங்கே எடுத்து போட்டுடுவோம். காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. ஓகே, இதுதான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி பை காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பி. ஸோ நம்ம அதை கொண்டு வந்துட்டோம். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு எழுதிடுமா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ.